ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு மேத் பிரேக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா 9th சிபிஎஸ்சி கணித மஞ்சரி புக்கில் சாப்டர் 2ல இருந்து லீனியர் பாலினாமியல். இந்த லீனியர் பாலினாமியல் எதுக்கு ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் செட் 2.2க்கு ரிலேட்டடானது. லீனியர் அப்படிங்கிறது என்னென்னா டிகிரி 1 இருக்கும். ஒரு ஈக்குவேஷனோடைய டிகிரி 1 இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவோம், லீனியர் பாலினாமியல். அப்போது இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபுல்லாகவே வெறும் லீனியர் பாலினாமியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் வேணும், தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதில் எதுவும் கிடையாது. பெருசாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். எதுக்காக மேம் இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அன்னோன் வேல்யூஸை, அதாவது அவங்க கேட்குற கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நாம் லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் மற்றபடி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. தென் இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் செட் 2.2. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த லீனியர் பாலினாமியல் 5x minus 3 if x equal to 0, x equal to minus 1, x equal to 2. அதாவது இங்கே கொடுத்துருக்கிற லீனியர் பாலினாமியலில் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக என்ன வேல்யூ வருதுன்னு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த லீனியர் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்தது எக்ஸோடைய வேல்யூவை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், 0 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போது 5 இன்ட்டு 0, அப்போ 5ஐயும் 0வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். 0 minus 3. ஸோ அப்போ இதனோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -3. தென் நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸோடைய வேல்யூ -1ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பாலினாமியலை எடுத்து எழுதிக்கிறேன். இதில் எக்ஸோட வேல்யூவை அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸோட வேல்யூ இந்த சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, -1. இப்போ 5ம் -1 என்னவா இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா இன்பிட்வீனில் எந்த சைனும் நமக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ 5 இன்ட்டு -1 -5, -5 -3. ஸோ ரெண்டு நம்பருக்குமே சைன் என்னவா இருக்குது, சேம் சைன், அதாவது நெகட்டிவ் சைன் தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்பர்ஸை ஆட் பண்ணி பிகர் நம்பர் சைன் நம்ம போடுவோம். இதில் பிகர் நம்பர் சைன் என்ன, மைனஸ், அதாவது 5உடைய சைன் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். 5 + 3 is 8. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஃபார் திஸ் செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், தேர்ட் சப்டிவிஷனுக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக லீனியர் பாலினாமியலை எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இந்த 5ம் 2ம் என்னவா இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 5 2s are 10. 10 minus 3. 10ல் 3 மைனஸ் பண்ணால் வேல்யூ என்ன கிடைக்கும், 7. ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கான வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் சம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த குவாட்ரேட்டிக் பாலினாமியல் 7s² minus 4s plus 6 if subdivision 1 s equal to 0, subdivision 2 s equal to -3, subdivision 3 s equal to 4. அதாவது இங்கே ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்ஸோட வேல்யூஸ் வந்து ஒரு சப்டிவிஷன்லையும் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் வேல்யூ என்ன வருதுன்னு நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொடுத்துருக்க பாலினாமியலை எடுத்து எழுதணும். 7s² minus 4s plus 6. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எஸ்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 7, எஸ் இருக்கிற இடத்துல 0, 0² மைனஸ் 4 இன்ட்டு 0 ப்ளஸ் 6. 0 பவர் எனிதிங் 0.
0 into 7 also 0. 0 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக ஜீரோஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டா ஃபைனல் வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது? 6ன்னு கிடைக்குது. இதுதான் இந்த சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்ததா செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க பாலினாமியல் எடுத்து எழுதிக்கிறேன். -7s² -4s + 6. இதில் எஸ்ஸோட வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எஸ்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -3. 7 × -3² -4 × -3 + 6. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் சால்வ் பண்ணணும். -3யை ஸ்கொயர் பண்ணால் வேல்யூ என்ன வரும்? which means ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும்? அதே நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது -3 × -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9. ஸோ அப்போ -3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? +9. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 3s are 12 + 6. அடுத்ததா இந்த ரெண்டு நம்பரும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 7 9s are என்ன வேல்யூ? 63. 63 + 12 + 6. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஃபைனலாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 75. 75 + 6 81. இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷனுடைய வேல்யூ. தென் தேர்ட் சப்டிவிஷன் எஸ்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாலினாமியல் எடுத்து எழுதுகிறேன். 7s² -4s + 6. இதில் எஸ்ஸோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஸ்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 × 4² -4 × 4 + 6. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே 4² கொடுத்துருக்காங்க. 4² என்ன பண்ணணும்? 4ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் 4 × 4. 4 4s are 16. 4 4s are 16 + 6. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் என்னவா இருக்குது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 7ஐ 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 6s are 42. பேலன்ஸ் 4. 1 7 is 7. 7 + 4 11. -16 + 6. 112 -16 + 6. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? -10. ஸோ டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. ரெண்டு நம்பரும் டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைனில் இருந்தால் என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் நம்ம போடுவோம். பெரிய நம்பரோட சைன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் போட்டுட்டேன். 16ல் 6 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 10ன்னு தெரியும். அடுத்ததா இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா ஃபைனல் வேல்யூ நமக்கு கிடச்சிரும். 112லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ 102. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சப்டிவிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் செட் 2.2ல் சம் நம்பர் 1 and 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஈக்குவேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதனுடைய வேரியபிள் வேல்யூ நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதனோட வேல்யூவை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தென் நான் உங்களுக்கு 2.2 சொல்யூஷன் PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். See you on the next video.